எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. கடகராசிக்காரர்களின் பலமும் பலவீனமும். கடகராசிக்காரர்களின் பலமானது இவர்கள் இயற்கையாகவே அதிக உள்ளுணர்வு மற்றும் பிறரின் உணர்வுகளையும் எளிதாக புரிந்து கொள்வதோடு சூழ்நிலை கேட்டால் போல் தம்மை மாற்றிக்கொள்வதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள். மேலும் பிறர் தம்மிடம் சொல்ல விரும்புவதை அவர்களின் உடல் மொழி மற்றும் அவர்களின் துணியில் இருந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் நண்பர்களாகவும் பல உதவிகளை செய்யும் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் கடகராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் வெளித்தோட்டத்தில் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் வாழ்க்கையில் வரும் சவால்கள் சோகங்கள் மற்றும் துரோகங்களை தாங்கும் மன வலிமை கொண்டவர்களாகவும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் அபாரமான மீள்தன்மை கொண்டு, அதாவது மீண்டும் மீண்டும் துன்பங்களை கடந்து வாழ்க்கையை வென்று சாதனை புரிவது மற்றவர்களுக்கு ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சியையும் தரக்கூடியவர்களாக இருக்கும் கடகராசிக்காரர்களின் முன்னேற்றமான வாழ்க்கை அமைப்பு இது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். கடகராசிக்காரர்கள் அனுபவத்தின் மூலம் கிடைக்கும் ஞானத்தோடு தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாகவும் ஞானத்தை பெற்று தனக்கு பழக்கமில்லாத அல்லது தெரியாத விஷயங்களில் கூட சரியான கருத்துக்கள் மற்றும் முடிவுகளையும் எடுத்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைப்பார்கள். இது கடகராசிக்காரர்களின் ஆழ் மனதின் சிறப்பு திறனாகும். கடகராசிக்காரர்கள் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் மற்றும் தம்முடைய இலட்சியத்திற்காகவும் எதையும் தாங்கிக் கொள்ளும் பொறுமையோடு மற்றும் குருட்டுத்தனமான பாச உணர்வுகளையும் வெளிப்படுத்துவார்கள். இது இவர்களின் உண்மையான சுபாவமாகும். மேலும் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பம், நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். தம் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் தம்முடைய ஆழ் மனதில் பாச உணர்வுகளை வைத்துக் கொண்டு சமயம் வரும்போது தம்முடைய பாச உணர்வுகளை மிகப்பெரிய ஆபத்து மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி தமது அன்புக்குரியவர்களை ஆச்சரியப்பட வைப்பார்கள். இது கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். மேலும் கடகராசிக்காரர்கள் ஆழமான கற்பனை திறன் கொண்டு கலை, இலக்கியம், கதை எழுதுதல் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். கடகராசிக்காரர்கள் கடந்த கால நினைவுகள், பாரம்பரியங்கள், பழைய பொருட்கள், பழைய புகைப்படங்கள் மற்றும் பழைய புத்தகங்களை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள். இது இவர்களின் நிலைத்தன்மையான மற்றும் பாதுகாக்கும் குணங்களை வெளிப்படுத்துகிறது. இவை அனைத்தும் கடகராசிக்காரர்களுடைய சிறப்பான பலமாகும். இனி அவர்களுடைய பலவீனத்தை பற்றி சுருக்கமாக காண்போம். கடகராசிக்காரர்களின் பலவீனம் என்பது சில சமயங்களில் வெளிப்படையாக இயல்பாக தன்னை காட்டிக்கொண்ட மனதிற்குள் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் சமநிலையற்ற மனநிலை கொண்டவர்களாகவும் சிறிய மற்றும் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு கூட இவர்கள் ஆழமாக யோசித்து தம்மை பலவீனப்படுத்திக் கொள்வார்கள். கடகராசிக்காரர்கள் தம்முடைய குடும்பம் மற்றும் தான் வாழும் இடங்களின் எல்லைகளை பாதுகாப்பதில் மிகவும் பிடிவாதமாக இருப்பது இவர்களை பற்றி புரியாதவர்களுக்கு மனக்கசப்பை உண்டாக்கலாம். இதேபோன்று இவர்கள் தாம் எடுக்கும் முடிவில் இருந்து மாற்றுவது என்பது மிக கடினமான செயலாகும். இது உறவுகளுக்குள் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் கடகராசிக்காரர்கள் பற்றிய தவறான எண்ணங்களை உருவாக்கலாம். மேலும் இதுபோன்ற பிடிவாத குணமானது முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்கலாம். மேலும் கடகராசிக்காரர்கள் தம்முடைய உடைமைகளுக்காக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, வெளித்தோட்டத்தில் அல்லது அணுகுமுறையில் சாதாரண உணர்வுகளோடு பழகினாலும் அல்லது காட்டிக்கொண்டாலும் தன்னுடைய ஆழ் மனதில் தீவிர பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள். கடகராசிக்காரர்களின் நெருங்கிய உறவுகளோடு மற்றவர்கள் நெருங்கி பழகினால் இவர்களின் ஆழ் மனதில் கோபமும் பொறாமையும் ஏற்பட்டு உள்ளுக்குள்ள அவதியுற்று மற்றும் அமைதியிலிருந்து வாடுவார்கள். சில சமயங்களில் இது உறவுகளில் பிரச்சனைகள் மற்றும் விரிசல்களை ஏற்படுத்தலாம். மேலும் கடகராசிக்காரர்களின் ஞானியின் குணமான அதீத ஞாபக சக்தி மற்றும் பழைய நினைவுகளை மறக்காமல் புதுப்பித்துக் கொண்டே, அதாவது நன்மையான நிகழ்வுகளாக இருந்தால் நினைத்து மகிழ்வார்கள். தம்மை பாதித்த நினைவுகளாக இருந்தால் மனம் வருந்தியும் இதுதான் சரியான வாழ்க்கை பாடம் என்று தீங்கு செய்தவர்களை பற்றி மன எரிச்சல் கொண்டு வெளித்தோற்றத்தில் எந்த பழைய நினைவுகள் இல்லாதது போல காட்டிக்கொண்டாலும் ஆழ் மனதில் வெறுப்புணர்ச்சியோடு வாழ்வார்கள். இதனால் நிகழ்காலத்தில் முழுமையான வாழ்க்கை மற்றும் அமைதியை இழந்து குழப்பமான மனநிலையிலே வாழ்வார்கள். இது இவர்களின் மிகப்பெரிய பலவீனமாகும். மேலும் சில சமயங்களில் கடகராசிக்காரர்கள் தம்மை பற்றியும் தாம் கடந்து வந்த வாழ்க்கை துன்பங்களையும் நினைத்து தன் மீதே இரக்கம் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு மட்டும் ஏன் நடந்தது என்று அதிக சுய இரக்கம் மற்றும் சுய பரிதாபம் கொண்டு கண்ணீர் கலங்கியவாறு மலரும் நினைவுகளோடு வாழும் அப்பாவி மனிதர்களாகவும் எதையும் வெளிக்காட்டாமல் தனக்குள்ளே மறைத்து சோர்வாக இருப்பார்கள். மற்றவர்கள் தன் மீது அனுதாபமாக செயல்பட்டால் அதை மறைமுகமாக எதிர்த்தும் உள்ளுக்குள்ளே மன அமைதியும் அடைவார்கள். மேலும் கடகராசிக்காரர்களின் இயற்கையான சமநிலையற்ற மனப்போக்கால் சில சமயங்களில் தம்முடைய குடும்பம், உறவுகள் மற்றும் வாழ்க்கையை பற்றிய பய உணர்ச்சிகளால் தான் சார்ந்த உறவுகளில் அதிக கட்டுப்பாட்டுடன் செயல்படுவார்கள். இது குடும்ப உறவுகளில் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். மேலும் கடகராசிக்காரர்கள் கோபம் வரும்போது அல்லது சிக்கலான பிரச்சனைகளை நேரடியாக பேச தயக்கத்துடன்
மன அமைதி இல்லாமல் குழப்பமான உள்ளுணர்வால் உள்ளூர புழுங்கிக் கொண்டே இருப்பார்கள் மற்றும் தன்னுடைய தேவைகளை வெளிப்படையாக பிறரிடம் நேரடியாக உணர்த்தாமல் மறைமுகமான நடவடிக்கைகளால் ஈடுபட்டு சூழ்நிலைகள் தமக்கு சாதகமாக வரும் வரை படபடப்பு மற்றும் மன இறுக்கத்துடன் தன்னை வருத்திக் கொள்வது போன்ற கடகராசிக்காரர்களின் பெருமளவு பலவீனங்கள் யாவும் சுய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்காமல் முக்கியமாக இன்பம் மற்றும் துன்ப நிலைகளில் சமநிலையான மனப்பக்குவத்தில் உங்களை நிலை நிறுத்தினால் உங்களை விட சக்தி வாய்ந்த மனம் மற்றும் குணம் படைத்தவர்கள் இப்புவியில் எங்கும் இருக்க மாட்டார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.